வணக்கம். நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வெளியில எங்க இருந்தாலுமே கட்டாயம் உங்களுடைய சொந்த ஊருக்கு, உங்களுடைய பூத்துக்கு கண்டிப்பா உங்களுடைய வாக்க செலுத்திருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே நீங்கள் சார்ந்த கட்சியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலும் ஓட்டு போட்டுருங்க. அதேபோல நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள நீங்க ஆய்வு செய்து தீர சிந்திச்சு அப்புறம் நீங்க ஓட்டு போடுங்க. ஏன்னா 4 கட்சிகள் இந்த முறை போட்டியிடுறாங்க. அதுல யாரெல்லாம் மக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க சிந்திச்சு ஓட்டு போடணும். அதேபோல நம்ம முன்னாடி ஆண்ட கட்சிகளா இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே, புதுசா வந்திருக்கக்கூடிய டிவிகே, இப்ப 15 வருஷமா ஆட்சிக்கு வர கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய என்டிஏன்ட்டு இந்த 4 கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை தேர்தல்ல போட்டியிடுறாங்க. இவங்களுடைய தேர்தல் அறிக்கைய ஒரு முறை எடுத்து படிச்சு பாருங்க. ஆ ஆரம்பத்துலருந்து டிஎம்கேவுடைய தேர்தல் அறிக்கை என்ன? அதேபோல ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை என்ன? டிவிகேவோட தேர்தல் அறிக்கை என்ன? என்டிகேவோட தேர்தல் அறிக்கை என்ன? அப்படிங்கிறத பாருங்க. அதுல யார்ட்ட வளர்ச்சி திட்டங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கவர்ச்சி திட்டங்களுக்காக ஆசைப்பட்டு நமக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போனோம் அப்படின்னா, பின்னாடி நாட்டுடைய வளர்ச்சி ரொம்பவே பாதிக்கப்படும். அதேபோல நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். இந்த கட்சிகளுடைய வாக்குறுதிகள்னா ஆரம்பத்திலிருந்தே நான் பூரண மதுவிலக்கு கொண்டு வரேன். படிப்படியா மதுக்கடைகள குறைக்கிறேன் அப்படிங்கக்கூடிய இந்த அறிக்கை எல்லா தேர்தல்லயுமே தவறாமல் இடம்பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அது நடைமுறைப்படுத்தவும் முடியல. நடைமுறைப்படுத்தவும் முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடுக்கக்கூடிய கவர்ச்சி திட்டங்களுக்கும், இலவச திட்டங்களுக்கும் மதுபானம் அதாவது டாஸ்மாக் உடைய வருமானம் தேவைப்படுது. தமிழ்நாட்டுல 3ல் 1 பங்கு டாஸ்மாக் உடைய வருமானம் மெயினா இருந்துட்டு இருக்கு. அதனால இவங்க குடுக்கக்கூடிய இலவச திட்டங்கள நிறைவேற்றணும் அப்படின்னோம்னா, கண்டிப்பா அவங்களுக்கு டாஸ்மாக் உடைய வருமானம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் முடியும். அப்ப யாரால தான் டாஸ்மார்க்க மூட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கவர்ச்சி திட்டங்கள் இல்லாத அனாவசிய இலவச திட்டங்கள் இல்லாத ஒரு கட்சியால தான் முடியும். அப்படி அனாவசியங்கள் இல்லாத ஒரு கட்சியாக நான் நாம் தமிழர் கட்சிய பார்க்குறேன். அதனால நீங்களும் பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்க.